ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து சினோனிம்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். Day 1 பிடிஎஃப் வந்து அனுப்பியிருப்பேன். அதனுடைய சினோனிம்ஸில் ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட சினோனிம்ஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், பெர்செக். ஓகேங்களா? எப்படி? பெர்செக். பெர்செக் அப்படின்னா என்னென்னா வைல்டு அப்படின்ட்டு சினோனிம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெர்செக் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். பெர்செக் அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு அதனுடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். ஓகேங்களா? பெர்செக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்செக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பெர்செக் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்கள்ல. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து பெர்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சினோனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு. ஓகேங்களா? அதுக்கு சினோனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு. ஓகே, நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு கோவப்படுறதுக்கு தான் பெர்செக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதே வந்து பெர்செக் கொடுத்துட்டு ஆண்டனம் கேட்டாங்க அப்படின்னா வைல்டுனா ஒரு வெறித்தனமான ஒரு பிஹேவியர். அப்படியே ஆப்போசிட் என்னது? காம். ஓகே, காம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஆண்டனம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, பெர்செக்கு ஆண்டனம்ஸ் கேட்டாங்கன்னா காம், இல்லைனா வந்து பீஸ்ஃபுல். இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனில் எது இருக்கோ நம்ம சூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ட் புரிஞ்சுதுங்களா? பெர்செக் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆங்கர் இருக்கும்போது அதை தான் பெர்செக் சொல்லுவாங்க. வைல்டு அப்படின்றது வந்து அதனுடைய சினோனிம்ஸ், அதனுடைய சேம் கைண்ட் ஆஃப் மீனிங். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் வந்து காம். செகண்ட் வேர்ட் பார்க்கலாம். ஆஸ்டென்டேஷியஸ். செகண்ட் வேர்ட் என்ன? ஆஸ்டென்டேஷியஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு சினோனிம்ஸ் என்னன்னு பாருங்கள். ஷோயி. ஓகேங்களா? ஆஸ்டென்டேஷியஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கெத்தாக ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதாவது நல்ல செல்வ செழிப்போட ஒரு நல்ல ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி, பார்த்தியா என்கிட்ட பார்த்தியாடா ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குது, என்கிட்ட பார்த்தியாடா சூப்பரான கார் இருக்குது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம வெளிப்படையாக வந்து காமிக்கிறது தான் வந்து ஆஸ்டென்டேஷியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, ஓகே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களோட பைக்கு டியூக் பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி ஷோயிங் ஆஃப் சம்திங் டு எக்ஸ்ப்ரெஸ், டு இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டு இம்ப்ரெஸ், அதுதான் வந்து ஆஸ்டென்டேஷியஸ். ஓகேங்களா? ஸோ அதனுடைய எக்ஸாக்ட் சினோனிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோயி, இல்லைனா வந்து ஃப்ளாஷி. எந்த மாதிரி வேணாலும் இது வந்து போடலாம். இன்னும் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா ஃப்ளாஷி, ஷோயி. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் தட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்படியே ஆண்டனம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறது அது அப்படியே சட்டிலாக நம்ம எதுவுமே இல்லாமல் பொறுமையாக, அதாவது எதுவும் இல்லாமல் ப்ளெயினாக சிம்பிளாக இருக்கிறது தான் வந்து இதனுடைய ஆப்போசிட். ஆஸ்டென்டேஷியஸ் அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனம்ஸ். ஓகே, இது ஒன்று ஒன்று நம்ம படிக்கும்போது பக்கத்தில் ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிள், நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹம்பிள், சிம்பிள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லலாம், இதனுடைய ஆண்டனம்ஸ், ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? பெர்செக் அப்படின்னா வைல்டு, ஆஸ்டென்டேஷியஸ் அப்படின்னா டு இம்ப்ரெஸ், நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு, ஷோயி. ஓகேங்களா? அதுதான். தேர்ட் வேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வேர்ட் பாருங்கள், எக்ரீஜியஸ். ஸோ இது என்னது? எக்ரீஜியஸ். தேர்ட் வேர்ட் என்னது? எக்ரீஜியஸ். ஸோ எக்ரீஜியஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான் வந்து சொல்கிறது தான் வந்து எக்ரீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம்,
இல்லை எக்ஸ்ட்ரீமாக வந்து அதை வந்து இதுவே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தான் எக்ரீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் வி கெனாட் அக்செப்ட் அப்படின்னு, பியாண்ட் தி அக்செப்டபிள் லிமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, விச் வி கெனாட் அக்செப்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து எக்ரீஜியஸ், பியாண்ட் அக்செப்டபிள். ஓகேங்களா? அதுதான் வந்து எக்ரீஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸெப்ஷனல். ஓகேங்களா? அது வந்து இதுக்கு சினோனிம்ஸ், டைரக்ட் சினோனிம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸெப்ஷனல், இல்லைனா வந்து ஷாக்கிங். ஸோ இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு சினோனிம்ஸாக இதுக்கு வரலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு எக்ஸாக்ட் இதுக்கு வந்து ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? ஷாக்கிங்க்கு ஆப்போசிட் வந்து லைக் மார்வலஸ் வரலாம். ஓகேங்களா? இல்லைனா ஸ்லைட், இதெல்லாம் வந்து ஆன்டனிம்ஸாக வந்து இதுக்கு வரலாம். ஓகேங்களா? விச் இஸ் நாட் சீரியஸ். ஸ்லைட்னா என்னது? விச் இஸ் நாட் சீரியஸ். இதுனா வந்து ஒரு பெரிய விஷயத்த, ஷாக்கிங்கான ஒரு விஷயம், சீரியஸான ஒரு விஷயம். இது வந்து ஸ்லைட், அப்படியே மாட்ரேட்டான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் வேர்ட். ஓகே, ஃபோர்த் வேர்ட் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் வேர்ட் பாருங்கள், அன்கேனி. அன்கேனி அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா அது பேர் தான் அன்கேனி. சம்திங் விச் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரை பண்ணி உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து அன்கேனி. ஓகே, லைக் அதுதான் வந்து இது எக்ஸாக்ட் மீனிங். இதனுடைய சினோனிம்ஸ் என்னென்னா ஸ்ட்ரேஞ்ச். ஓகேங்களா? லைக் அன்யூஷுவல், அன்கேனி, அன்யூஷுவல், அன்எக்ஸ்பெக்டட், ஸ்ட்ரேஞ்ச், மிஸ்டீரியஸ். நோட் பண்ணிக்கோங்க. அன்யூஷுவல், அன்எக்ஸ்பெக்டட், ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சேம் மீனிங் தான் வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அன்கேனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்டனிம்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து லைக் நார்மல், ஸ்ட்ரேஞ்ச்னா நார்மல், காமன், நேச்சுரல். ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு கைண்ட் ஆஃப் ஆன்டனிம்ஸ் வேர்ட். ஓகேங்களா? ஸோ அன்கேனி அப்படின்னா விச் வி கேனாட், சம்திங் விச் என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறது, ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங். ஓகே, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து அன்கேனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், சின்டிலேட்டிங். சின்டிலேட்டிங் அப்படின்னாலே சம்திங் விச் இஸ் ஷைனிங் பிரைட்லி. ஓகேங்களா? பிரைட்லி. ஓகே, சின்டிலேட்டிங் அப்படின்னா பிரைட்லி, கிளிட்டரிங், ஸ்பார்க்லிங், இதெல்லாம் வந்து சின்டிலேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சின்டிலேட்டிங் அப்படின்னா என்னது? பிரைட். அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே பல்ப் எரியுது, பிரைட். ஓகே, கிளிட்டரிங். ஓகே, ஸ்பார்க்லிங், இதெல்லாம் வந்து இதுக்கு சினோனிம்ஸ் வேர்ட். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னவாக இருக்கும்? பிரைட்டு, டல்லு, போரிங். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஆப்போசிட் வேர்ட். டிம், பிரைட்டுக்கு டிம்மு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆப்போசிட் வேர்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சின்டிலேட்டிங், கிளிட்டரிங். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து குவைட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான், ஆப்டிமிஸ்ட். யூ ஆர் வெரி ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா ஒரு வெரி குட் பர்சன். ஓகேங்களா? ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன், ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சியர்ஃபுல், இதெல்லாம் தான் ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, ஸோ இங்கே அதுக்கு சினோனிம்ஸ் வந்து ஐடியலிஸ்ட். ஓகே, ஐடியலிஸ்ட்னு சொல்லலாம். சியர்ஃபுல் பர்சன். ஸோ ட்ரீமர். ஓகே, கனவு காணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து யூ ஆர் வெரி ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் படுறது, டவுட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
இல்லைனா வந்து எக்ஸாக்டாக ஆப்டிமிஸ்டிக் வந்து பெசிமிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆன்டனிம். ஓகேங்களா, பெசிமிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, விச் தே ஆர் நாட் எப்போவுமே வந்து பேட் திங்கிங், பேட் அவுட்கம் பற்றி நினைக்கிறது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்டிமிஸ்ட், ஐடியலிஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், வெரி ஈஸி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டம்ப். டம்ப்னா வாயை மூடிட்டே இருக்கிறது. வையோர் டம்ப் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ வாயை மூடிட்டே இருக்கிறது, அப்போ மியூட். ஸோ யூஆர் நாட் ஓப்பனிங் யுவர் மவுத், அப்போ நீ வந்து மியூட்டில் இருக்க, அந்த தானே டம்ப்னா, அன்ஏபிள் டு ஸ்பீக். ஓகேங்களா, அதான் மியூட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்டனம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்கட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். டம்ப்னா அன்ஏபிள் டு ஸ்பீக், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, டாக்கட்டிவ். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஓகே, ப்ரீகேரியஸ். நெக்ஸ்ட் வேர்டு என்னது, ப்ரீகேரியஸ். ப்ரீகேரியஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ். ப்ரீகேரியஸ்னால் டேஞ்சரஸ், ரிஸ்கி, ஹசார்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கு மீனிங் பாருங்கள், பெரிலோஸ். ஓகேங்களா, ப்ரீகேரியஸ், பெரிலோஸ். பெரிலோஸ்னாலும் சேம் தான், டேஞ்சரஸ், ரிஸ்கி கைண்ட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆன்டனம் என்னவாக இருக்கும், ஆன்டனம் ரிஸ்கினா என்னது, செக்யூர். ஓகேங்களா, சேஃப், டேஞ்சரஸ், சேஃப். இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான ஆன்டனம் வேர்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, புரிஞ்சுதுங்களா. ப்ரீகேரியஸ் அப்படின்னா டேஞ்சரஸ், ரிஸ்கி, பெரிலோஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், இன்டிமிடேட். இன்டிமிடேட் அப்படின்னா நிறைய இதில் பார்த்துருப்போம். லைக் டோன்ட் இன்டிமிடேட் மீனா என்னை பயன்படுத்தாத, என்னை அதாவது டோன்ட் அஃப்ரைட் மீ அந்த மாதிரி. ஓகேங்களா. ஃப்ரைட்டன், அதுதான் வந்து இன்டிமிடேட். புள்ளி கூட சொல்லலாம். ஓகேங்களா, புல்லிங் பண்ணுறது. ஓகே, ஃப்ரைட்டன். அதுக்கப்புறமா வந்து ஸ்கேர், என்னை பயன்படுத்தாத. இது எல்லாமே வந்து த்ரெட்டன். ஓகே, இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஒரு மீனிங் தான், இன்டிமிடேட். ஓகே, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவாக இருக்கும், இப்போ என்னை பயன்படுத்துறது, அப்போ நான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவாக இருக்குன்னா கம்ஃபர்ட், என்கரேஜ். ஓகேங்களா, இன்ஸ்பயர். இதெல்லாம் வந்து இதுக்கு ஆன்டனமாக இருக்கும். ஓகேங்களா, இன்டிமிடேட், ஃப்ரைட்டன். ஓகே, இல்லைனா ஆப்போசிட்டுக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட், என்கரேஜ், இன்ஸ்பயர், இதெல்லாம் வந்து இது ஆப்போசிட் வேர்டாக இருக்கும். ஓகே, கடைசி வேர்ட் பார்த்துடலாம். ஸோ கடைசி வேர்ட் பாருங்கள், அட்மானிஷ். அட்மானிஷ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அது ஃபார்மலாகவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அது கிரிட்டிசைசேஷன் அதெல்லாம் வந்து அட்மானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் காஷன், ஓகே, லைக் வார்னிங் சம்திங். ஸோ இதெல்லாம் வந்து அட்மானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரீப்ரிமேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசைசிங் சம்திங் ஃபார்மலி ஆர் அன்ஃபார்மலி, சீரியஸ்லி. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங், ஒன்று அப்படியே புகழ்கிறது. கிரிட்டிசைஸ்னால் ஒன்று தாழ்த்தி பேசுகிறது, புகழ்ந்து பேசுகிறது அப்படியே ஆன்டனம். ஓகேங்களா, என்கரேஜ், இதெல்லாம் வந்து ஆன்டனம்ஸ்க்கு வரும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ 10 சினோனிம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குட்டி குட்டியாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஓகே, கிராமர் ரூல்ஸ் ஒரு 5 கிராமர் ரூல்ஸ். அதில் வந்து ஸ்பாட் த எரர், பிளேசிங் த ரைட் சென்டென்ஸ், பிளேசிங் த ரைட் வேர்ட், மிஸ்பெல் வேர்ட், இந்த மாதிரி கலந்தாப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்குமே வந்து எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம், செஷன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆன்டனம்ஸும் வந்து செட் ஆஃப் ஆன்டனம்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2024, 2023, 2022, 2019, 2018 மோஸ்ட்லி 18 கொஷின் பேப்பர் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா, இந்த 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பருமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது தான் வந்து நம்மளுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்து இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கிராமர் ரூல்ஸும் வந்து ரிப்பீட்டட் கிராமர் ரூல்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி போடுறதுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.